பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டோட நல்ல நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆகவே ஜெபத்தோடும் ஆவியானவரை என்னோடு நீர் பேச வேண்டும் என்கிறதான ஒரே சிந்தையோடும் காணப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். வேதாகமத்தை கரங்களில் எடுத்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கிறேன். வேதாகமத்தில் திருப்பி கவனியுங்கள். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அழகான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். கூடாரமாகிய நம்முடைய வீடுகளுக்குள்ளாக கர்த்தர் அருளுகிறதான விலையேறப்பெற்ற சமாதானம் நிறைந்திருக்கும் என்றும், அதோடு கூட ஸ்தோத்திரம், நம்முடைய வீட்டின் காரியங்கள் அது எதுவாயிருந்தாலும் அந்த காரியங்களை குறித்து விசாரிக்கும் பொழுது அந்த காரியத்தில் ஏதாயிலும் ஒன்றிலும் கூட ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி அழகாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய கூடாரமாகிய வீடுகளிலே எந்த ஒரு காரியத்திலும் குறைவுகள் வராத ஒரு அனுபவத்தை நாம் எல்லாரும் விரும்புகிறோம். நான் குறைகளை குறித்து பேசவில்லை, குறைவுகளை குறித்து பேசுகிறேன். லேக், அதாவது ஷார்டேஜ், பற்றாக்குறை. ஸ்தோத்திரம். எல்லாருடைய மனதிற்குள்ளாகவும் காணப்படுகிற ஒரு எதிர்பார்ப்பும் ஆசையும் விருப்பமும் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே என் வீட்டின் காரியங்களிலே எந்த காரியத்திலுமே ஒரு குறைவும், அதாவது பற்றாக்குறையும் வந்துவிடக்கூடாது என்று தான் விரும்புகிறோம். ஆனாலும் பல நேரங்களிலே அநேக வீடுகளிலே பல காரியங்களிலே குறைவுகள் ஏற்படுகிறது நிமித்தமாக மனவேதனைகளும் மனபாரங்களும் துக்கங்களும் அழுகைகளும் என்ன செய்ய போகிறோம் என்கிறதான ஒரு வேதனையும் துடிப்பும் வாழ்க்கையிலே பெருகி விடுகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவங்களை, அதாவது இந்த பற்றாக்குறையின் அனுபவங்களை, குறைவுகளை நினைத்து 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 துக்கப்பட்டு அவர்கள் மனதளவிலே மிகவும் அதைரியப்பட்டு விடுகிறார்கள், சோர்ந்து போய் விடுகிறார்கள். இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை அவர்கள் நினைக்கும் பொழுதே உள்ளமெல்லாம் தளர்ந்து போனது நிமித்தமாக சரீரத்திலே பலவிதமான வியாதிகள் வந்து விடுகிறது. இன்னும் சிலர் ஒருபடி மேலே போய் இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து சோர்ந்து போறது நிமித்தமாக அவர்களுடைய சரீரத்தில் வந்த வியாதி நிமித்தமாக மரணித்தும் போய்விடுகிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, இங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், உன்னுடைய வீட்டை குறித்து விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவும் இருப்பதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று இந்த நாளிலே கொடுக்கிறார். ஆகவே அருமையானவர்கள், இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலும் நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வீட்டிலே எந்த ஒரு காரியத்திலும் குறைவில்லாத நல்ல ஒரு அனுபவத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பார்த்தீர்களா? நாம் எல்லா காரியத்திலும் குறைவில்லாதவர்களாய், எல்லாவற்றிலும் பூரணம் உள்ளவர்களாகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் அங்கே தேவனுடைய ஜனங்களை வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே வாழ்த்துதலை, இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நேராக ஸ்தோத்திரம் ஊழியக்காரரை அடிமை சொல்லுகிறேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லாவற்றிலும் நீங்கள் பூரணராகவும் எந்த காரியத்திலும் குறைவில்லாதவர்களாய் நிறைவுள்ளவர்களாய் வாழுவீர்கள். நிச்சயமாக கர்த்தர் அந்த அனுபவத்திற்குள்ளாக உங்களை நடத்துவார். ஆனால் ஸ்தோத்திரம், வசனத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம், குறைவானதை எண்ணி முடியாது. அப்படி என்றால் இன்றைக்கும் தேவனுடைய ஜனங்களுடைய கூடாரங்களிலே அநேக காரியத்தில் குறைவுகள் காணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அந்த குறைவுகளை எப்படி நிறைவுள்ளதாய் மாற்றுவது என்று சொல்லி ஏதேதோ பல நிலைமைகளிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சிந்தனையில் தோன்றுகிற காரியங்களை கொண்டு செயல்படுகிறார்கள். முடிவை பார்க்கும் பொழுது எந்த முன்னேற்ற
முன்னேற்றமும் இல்லாத ஒரு பரிதாபமான அனுபவத்தை அவர்கள் வாழ்க்கையிலே அனுபவித்து சோர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தை கவனிக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வீட்டிற்குள்ளேயும் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி குறைவுகளை எண்ணி முடியவில்லையே. அத்தனை காரியத்திலும் இல்லை என்றால் சில பல காரியத்திலே எங்க வீட்டுக்குள்ள குறைவுகள் காணப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, அந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காகத்தான் இந்த வார்த்தை. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு வருகிறது? ஒருவேளை பணத்தில் குறைவு, ஆஸ்திகளில் குறைவு, வருமானத்தில் குறைவு, பொருட்களில் குறைவு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் 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 என்கிற கேள்வி அநேகருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் எழும்பிக் கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் பதில் தான் கிடைக்கவில்லை. வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். அந்த காரியத்தை நான் உங்களுக்கு ஆவியானுடைய ஒத்தாசையோடு கற்றுக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். ஸ்தோத்திரம். வசனத்தின்படி எந்த ஒரு மனிதனும் நிறைவுள்ளவன் இல்லைத்தான். ஆனாலும் நிறைவுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் ஒரு குறைவும் இல்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலும் காணப்படுகிற குறைவுகளை நிறைவாக்குவதற்கு ஏதுவான சில காரியங்களை ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். முதலாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு, அதாவது கானாவூர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே திராட்சரசம் குறைவுபடுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்கள், மிகவும் சந்தோஷமான மனமகிழ்ச்சியான ஒரு தருணம் குடும்பங்களிலே நடைபெறுகிறதான திருமண நிகழ்ச்சி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆதி முதற்கொண்டே இன்று வரையிலும் திருமணம் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகிவிடும். ஒரு மகிழ்ச்சியான தருணம் அந்த கானாவூரிலே ஒரு கல்யாண வீட்டிலே உண்டாகி கொண்டிருந்தது. அநேகர் அந்த கல்யாண வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அந்த கல்யாண வீட்டிலே இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் அந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஸ்தோத்திர. பிரியமானவர்களே, மகிழ்ச்சியாய் நடந்து கொண்டிருக்கிற அந்த திருமண நிகழ்விலே திடீரென்று ஒரு சத்தம் எழும்புகிறது. திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பாருங்கள், பல குடும்பங்களிலே சந்தோஷமாய் களிப்பாய் மகிழ்ச்சியோடு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று குறைவுபட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனை, பெரிய சோர்வு வந்து விடுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே குறைவு வந்து விட்டது. ஏன் குறைவு? பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்துவும் அந்த கல்யாண வீட்டிற்கு வந்திருந்தாலும் அந்த வசனத்தின் காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் மற்றவர்களைப் போல, மற்றவர்களில் ஒருவரைப் போல அழைக்கப்பட்டிருந்த இயேசு வந்திருந்தார். அங்கே அமர்ந்திருந்தார் தன்னுடைய சீஷரோடு. மற்றபடி அங்கு வந்திருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த குடும்பத்தாரோ மற்றவர்களோ எந்த விதத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை அந்த நிகழ்ச்சி நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. எப்படி இன்னும் அதிகமாக இதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இந்த குடும்பத்தினர்கள் யாரும் இல்லையென்றால் பந்தி விசாரிப்புக்காரர்கள் யாருமே இயேசு கிறிஸ்துவிடத்தில் நேரடியாக வந்து இப்படி ஒரு குறைவு எங்கள் வீட்டில் வந்துவிட்டது என்று சொல்லி அவரிடத்திற்கு நேராய் கடந்து வரவில்லை. யாரிடத்தில் போகிறார்கள்? அவருடைய தாயாகிய மரியாளிடத்தில் போகிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்கள், இன்றைக்கும் அநேக குடும்பத்திலே தாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் என்று சொல்லி அழகாய் எழுதி வைத்திருக்கிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவே வீட்டின் தலைவர் என்று சொல்லி எழுதப்படுகிற வாக்கியம் அது வசனம் கிடையாது. வேதாகமத்தில் இல்லாத ஒரு காரியம் எழுதி வைக்கிறார்கள். நல்லதுதான். ஸ்தோத்திரம். வசனம் இருக்கிறது, பாடல்கள் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம், ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு காரியத்தில் குறைவு என்று வரும் பொழுது இயேசுவே இல்லத்தின் தலைவர் என்று எழுதி வைத்திருக்கிற அந்த வீட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவர்கள் செய்கிற காரியம் ஒரு குறைவு என்று வரும் பொழுது ஓடோடி போவது குடும்பத்தினர்களிடத்தில், இன்னும் ஓடோடி போவது சிலர் நண்பர்களிடத்தில், இன்னும் ஓடோடி சொல்வது அலுவலகத்திற்கு, இன்னும் பல நிலைமைகளிலே பலரை தேடி குறைவு என்று ஒன்று வரும் பொழுது ஓடி போகிறார்கள். ஆனால் அவர்கள்
அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஜெபிக்கிறவர்கள் தான், வேதத்தை வீட்டிற்குள் வைத்திருக்கிறவர்கள் தான், படிக்கிறவர்கள் தான், ஆராதிக்கிறவர்கள் தான், துதிக்கிறவர்கள் தான். நான் முன்பே சொன்னது போல இயேசுவே எங்கள் வீட்டின் தலைவர் என்று எழுதி வைத்திருக்கிறவர்கள் தான். பாருங்கள், எப்படி ஒரு அனுபவத்திற்குள்ளாக அன்று முதல் கொண்டு இன்று வரையிலும் அநேக கிறிஸ்தவ குடும்பம் சென்று கொண்டிருக்கிறபடினாலே அந்த குடும்பத்திற்குள்ளாக நிறைவு இல்லை, குறைவு வந்து விடுகிறது. பாருங்கள், ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இப்படித்தான் அநேக கிறிஸ்தவ குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், நம்முடைய வீட்டை குறித்து, அதாவது தேவ ஜனங்களுடைய வீட்டை குறித்து, உத்தமனும் நீதிமானுமாயிருந்த யோபுவின் வீட்டை குறித்து விசாரிக்கும் பொழுது குறைவு இருந்தது இல்லை என்று சொல்லி எழுதப்பட்ட வாக்கியத்தின்படி தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய ஜனங்களாகிய உங்களுடைய குடும்பத்தை விசாரிக்கும் பொழுதும் குறைவு காணப்படக்கூடாது. ஆனால் குறைவு வந்து விடுகிறது. ஏன் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், கிறிஸ்து இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் வீட்டிற்குள் அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், அவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடம் அநேக தருணங்களிலே கொடுக்கப்படுவதில்லை. நான் சொன்னது போல குறைவு வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தேடி போகாமல் வேறு எதையோ தேடி போகிற, வேறு யாரையோ தேடி போகிற ஒரு அனுபவம். இன்றைக்கு பாருங்கள், அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே குறைவு வந்து விட்டது என்று சொன்னால் கூகுள்ல சர்ச் பண்றாங்க. இந்த காரியத்துல இதற்கு விடை எங்கே கிடைக்கும், இந்த காரியத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும், இந்த குறைவை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நான் நிறைவாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லி கூகுள்ல போய் சர்ச் பண்றாங்க. இன்னும் ஒரு சில கிறிஸ்தவர்களோ குறி கேட்கிற இடத்திற்கு ஓடி போகிறார்கள். ஜோசியத்தை வீட்டிலே அநேக கிறிஸ்தவ குடும்பத்துக்குள் வைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திர, கணவன், மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளையுடைய எல்லா ஜோசிய கட்டையும் வீட்டில் அடுக்கி 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 பத்திரமா வைத்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு குறைவு என்று வரும் பொழுது, ஒரு பற்றாக்குறை என்று வரும் பொழுது அந்த கட்டுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஜோசியனிடத்திலே ஓடி போகிறார்கள். எவ்வளவு ஒரு பரிதாபமான அனுபவம் பாருங்கள். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளைத்தான் ஸ்தோத்திரம் ஆணித்தரமாக நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? ஜோசியரை தேடி ஓடுகிறார்கள், குறி சொல்லுகிறவர்களை தேடி ஓடுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அதற்கு ஒரு படி மேலே போய் மந்திரவாதம், பில்லி சூனியம், ஏவல். ஸ்தோத்திரம், பாருங்கள், அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் சீரழிந்து சின்னாபின்னமாகி ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாய் சிதறடிக்கப்பட்டு போனதற்கு காரணம் இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ, ஸ்தோத்திரம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பி வாக்கு பண்ணி அந்த வார்த்தையை அப்படியே தேவச்சனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே குறைவு என்று, அதாவது பற்றாக்குறை என்று ஒரு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது தயவாய் நான் உங்களிடத்திலே ஆண்டுடைய நாமத்தினால் அன்பாய் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, தேவனுடைய பாதத்தில், இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து ஊக்கமாய் முடிந்தால் உபவாசத்தோடு ஸ்தோத்திரம் ஜெபிக்கும் பொழுது அதற்கு ஒரு பதில் கிடைக்கும். அந்த குறைவிலிருந்து நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆகவே மற்ற எந்த காரியத்திலும் நீங்கள் ஈடுபடாதபடிக்கு என்னுடைய வீட்டின் எல்லைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே இருக்கிறார். அவர் நிறைவுள்ளவர். அவருக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், அவருக்குத்தான் நான் முதலிடம் கொடுப்பேன். எந்த காரியத்துக்கும் நான் முக்கியத்துவமும் முதலிடமும் கொடுக்க போவது இல்லை என்கிறதான ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்கள். பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கல்யாண வீட்டில் மற்றவர்களை தேடி போறாங்க, பதில் கிடைக்கலங்க. அந்த குறைவை நிறைவாய் மாற்றுவதற்குரிய எந்த விடையும் கிடைக்கவில்லை, எந்த அற்புதமும் நடக்கவில்லை, எந்த அதிசயமும் நடக்கல. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்களோ அப்பொழுது அங்கே அற்புதம் நடந்தது. அப்பொழுது அந்த குடும்பத்திலே ஒரு நிறைவு உண்டானது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்கள் குடும்பத்திற்குள்ளாக நிறைவுதான் காணப்பட வேண்டும். ஒருவேளை குறைவு வரும் பொழுது மற்ற எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாக 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 குறைவை நிறைவாக்குகிற இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி உங்களை பூரணமடைய செய்வார். இரண்டாவது காரியம், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும்
உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆகிலும் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பண்டுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகிலும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு குறைவு வந்த பொழுதும் என்னுடைய ஜனங்களாகி நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆகிலும் அப்ப என்ன காரியம்? அதே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் பிரத்யட்சமாய் எழுதி வைத்திருக்கிறார். என்ன காரியம் என்று சொன்னால், நீங்கள் தரித்திரரை ஒடுக்கிறீர்கள். ஏன் தேவ ஜனமுடைய வாழ்க்கையிலே குறைவு பற்றாக்குறை வருகிறது என்று சொன்னால், தரித்திரர்களை ஒடுக்குகிற ஒரு அனுபவம். இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள குறைவிற்கு ஒரு பெரிய காரணம், முதலும் முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுவது என்னவென்று சொன்னால், தரித்திரர்களை ஒடுக்குகிற ஒரு அனுபவம். இரண்டாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதே வசனத்தில் இருக்கிறது, எளியவர்களை நொறுக்குகிற ஒரு அனுபவம். தரித்திரரை ஒடுக்குகிறார்கள், எளியவர்களை நொறுக்குகிறார்கள். இன்னும் அதே அதிகாரத்தில் 4ஆவது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்ட மற்றொரு காரியம், குடிவெறி. இந்த 3 காரியமும் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள இருக்குதுங்க. தரித்திரரை ஒடுக்குகிறார்கள், எளியவர்களை நொறுக்குகிறார்கள், குடிவெறி. கிறிஸ்தவ குடும்பங்களில் குடும்பமாய் உட்கார்ந்து மது அருந்துகிறார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். குடும்பத்திற்குள்ளாக ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால், முந்தின நாளிலும் குறிப்பிட்ட நாளிலும் ஸ்தோத்திரம் மது பாட்டில்கள் தாராளமாக அங்கே புழங்குகிறது. பல ஆயிரங்களை அந்த பார்ட்டிக்கென்று அவர்கள் செலவு செய்கிறார்கள். கேட்டால் சந்தோஷத்திற்காகத்தானே. நாங்கள் இதில் ஈடுபடவில்லை, என்னுடைய குடும்பத்தினர்களுக்கு நண்பர்களுக்கு தானே அந்த காரியத்தை செய்கிறோம். இன்னும் பல இடங்களிலே குடும்பத்தினர்களே வீட்டிற்குள்ளாக ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது குடித்து வெறித்து கும்மாளமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பரிதாபமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், புது வருடத்திற்கு குடியோடு கூடிய விருந்துதான் பல குடும்பங்களிலே, கிறிஸ்தவ குடும்பங்களிலே. இன்னும் குட் ஃப்ரைடே என்று வந்துவிட்டது என்று சொன்னால், ஐயோ இயேசு கிறிஸ்துவ அன்பு இயேசுவ சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி குடிக்கிறாங்க. 3வது நாள் உயிரோடு கூட எழும்புகிறார். உயிர்ப்பின் பண்டிகைக்கு அதிகாலையில் ஆராதனைக்கு போகிறார்கள். வந்தவுடனே ஓடி போகிற இடம் சாராய கடை. என் இயேசு உயிர் தெழுந்து விட்டார், சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா? கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது, பிறப்பின் பண்டிகை வருகிறது. வந்தவுடனே ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு போய்விட்டு குடிக்கிறார்கள். கேட்டால், எனக்காக இயேசு பிறந்து விட்டார். ஐயா, உனக்காக இயேசு பிறந்தார். ஏன் தெரியுமா? உன் பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான். உன்னுடைய பாவங்களை எல்லாம், அக்கிரமங்களை எல்லாம், மீறுதல்களை எல்லாம் அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிப்பதற்காகத்தான் பிறந்தாரே ஒழிய நீ மேலும் மேலும் பாவம் செய்வதற்காக அவர் பிறக்கவில்லை. மேலும் மேலும் நீ பாவம் செய்வதற்காக அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. மேலும் மேலும் நீ பாவம் செய்வதற்காக அவர் உயிர்த்தெழவும் இல்லை. குடிவெறி. எத்தனை குடும்பங்களிலே பரிதாபம். இந்த கொடூரமான காலகட்டத்திலும் ஸ்தோத்திரம் பாருங்கள், சாராய கடைகளிலே கூட்டம் குறைந்த பாடில்லை. அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்று வந்துவிட்டால் கூட்டம் அலைமோதுகிறது. சாயங்காலம் வர கட்டினமா உழைக்கிறாங்க. 5 மணி 6 மணிக்கு சம்பளத்தை வாங்குறாங்க. நேரடியாக கடைகளுக்கு போய் நல்ல பதார்த்தங்களை, நல்ல பொருட்களை பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் வாங்க வேண்டிய அநேக குடும்ப தலைவர்கள் இந்த சம்பளத்தை எல்லாம் வாங்கி கொண்டு வேகமாய் ஓடுகிற இடம் மதுபான கடையாக இருக்கிறது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில 5 மணிக்கு மேல நீங்க சாராய கடைகள்ல, டாஸ்மாக் கடைகள்ல பாத்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழியும். சில இடங்கள்ல ரேஷன் கடையில முண்டி அடிப்பது போல, சில இடங்கள்ல தண்ணீர் குழாயிலே முண்டி அடிப்பது போல, இன்னும் சில இடங்களிலே இன்னும் ஏதோ பல நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துல ஜனங்கள் எப்படி முண்டி அடிப்பார்கள் அதுபோல முண்டி அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு பரிதாபமான காட்சிகளை நாங்கள் பல நேரங்களிலே பார்க்கிறோம். காசையெல்லாம் கரியாக்குகிறார்கள். கேட்டால் கிறிஸ்தவர்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட கிரியைகள் எந்த குடும்பத்திற்குள் இருக்கிறதோ அந்த குடும்பத்திற்குள் நிறைவு என்பதற்கு இடமில்லை. அதை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. துரோகம். ஏன் வாழ்க்கையில குறைவு என்று சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது, நீ துரோகம் செய்கிறாய், குடும்பத்தினர்களுக்கும் துரோகம் செய்கிறாய், எனக்கும் துரோகம் செய்கிறாய், மற்றவர்களுக்கும் நீ துரோகம் செய்கிறாய். ஆண்டவர் துக்கத்தோடும் அதே நேரத்திலே வேதனையோடும் கோபத்தோடும்
சொல்லுகிறார். இப்படிப்பட்ட கிரியைகள் உன்னுடைய குடும்பத்திற்குள் காணப்படுகிறபடினால தான் நான் உனக்கு குறைவை கொண்டு வந்தேன். இன்னும் அதே ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோட தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று ஆண்டவராகிய கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியம் சொல்லல, புளித்த மாவோடு கூடிய ஸ்தோத்திர பலிகள் எனக்கு பிரியம் என்று சொல்லவில்லை. அவருக்கு பிரியமானது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளித்து போன, அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத அத்தனை காரியங்களை ஆண்டவர் அருவருக்கிற, வெறுத்து தள்ளுகிற அத்தனை காரியத்தையும் செய்கிறார்கள். ஆராதனையிலும் ஒரு பரிசுத்த அனுபவம் இல்லை. ஆராதனையிலும் தேவன் விரும்புகிற பல காரியங்கள் அற்றுப்போன ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவத்தில் எந்த தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிற கிறிஸ்தவ குடும்பத்தினர்கள் இந்த உலகத்திலே எந்த மூலை முடுக்கில் காணப்பட்டாலும் அவங்க வாழ்க்கையில் அவங்க குடும்பத்துக்குள்ள நிறைவு அல்ல, குறைவுதான் உண்டாகும். ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தரித்திரரை ஒடுக்குவதை நிறுத்தி விடுவோம். எளியவர்களை நொறுக்குதலை ஒதுக்கி விடுங்க. குடிவெறி நாவிக்கு இடம் கொடுக்காதுங்க. ஸ்தோத்திரம். துரோகம் என்கிற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. சொல்லப்பட்டது போல புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலி அது கர்த்தருக்கு பிரியமல்ல, அது கர்த்தருக்கு அருவருப்பானது. இந்த கிரியைகளை எல்லாம் எல்லைகளை விட்டு மாற்றி அவரிடத்திற்கு திரும்பி, நான் ஆண்டவர் சொல்லுகிறேன், என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். இந்த அனுபவத்திற்குள்ளே விழுந்து கிடக்குறீங்க. இந்த அனுபவம் எப்பொழுது உங்க வாழ்க்கையில மாறி எனக்கு நேராய் நீங்கள் திரும்புவீர்களோ அப்பொழுது உங்க வீட்டிற்குள்ள குறைவெல்லாம் மாறும். அன்பாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னா தயவாய் மாற்றி போடுங்க. நீங்கள் குறைவுள்ளவர்களாய், தரித்திரர்களாய், அடுத்தவர்களிடத்திலே கையேந்தி நிற்கிறவர்களாய், அடுத்தவர்களுக்கு முன்பாய் தலைகுனிந்து நிற்கிறவர்களாய் இருப்பதற்கென்று கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ்க்கையில குறைவுகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அன்பு இயேசு விரும்புகிறபடினாலே இந்த நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே உங்க குடும்பத்திற்குள்ள இப்படிப்பட்ட அனுபவங்கள் காணப்படும் என்று சொன்னால் தயவாய் மாற்றி போடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை உங்க குடும்பத்திற்குள்ளாய் கட்டளை இடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடையதான 15ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு அழகான சம்பவம், உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லி இயேசு சொல்லுகிற ஒரு காரியம். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் துன்மார்க்கத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி விட்டபடினாலே தகப்பனுக்கு உண்டானவற்றில் தனக்குரிய ஆஸ்தியை பிரித்து கேட்கிறான். ஸ்தோத்திரம். தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். துன்மார்க்கத்தனமாய் ஜீவிதம் பண்ணுகிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் குறைவுபட ஆரம்பிக்கிறான். யாருடைய வாழ்க்கையில குறைவு வரும் என்று சொன்னால் தகப்பனை மறக்கிறவர்கள், தகப்பனுடைய வீட்டை மறக்கிறவர்கள், தகப்பன் வீட்டை விட்டு தூரம் போகிறவங்க வாழ்க்கையில குறைவு வரும் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். தகப்பன் என்றால் யார்? நம்முடைய பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து. யார் அவர் சொல்லை கேட்காமல், யார் அவரை மறந்து, யார் அவரை விட்டு தூரம் போறாங்களோ அவங்க வாழ்க்கையில குறைவு உண்டாகும். இரண்டாவது, யார் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போறாங்களோ அவங்க வாழ்க்கையில குறை வரும். தகப்பன் வீடு என்று சொன்னால் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய சபைதான் தகப்பனுடைய வீடு. காரணம், இது நான் விரும்பி தங்கி வாசம் பண்ணுகிற என்னுடைய வாசஸ்தலம், என்னுடைய வீடு என்று சொல்லி சபையை குறித்து தான் அவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சபையை மறந்து சபையை விட்டு தூரம் போய்விட்டார்கள். தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து விட்டார்கள். தகப்பன் வீடாகிய இயேசுவை மறந்து விட்டார்கள். மூன்றாவது காரியம், இவைகள் இரண்டையும் மறந்துவிட்டு, இயேசுவையும் இயேசுவின் வீடாகிய சபையையும் மறந்துவிட்டு துன்மார்க்கத்தனமாய் ஜீவிதம் பண்ணுகிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் துன்மார்க்கத்தனமாய் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வீட்டுக்குள்ள ஏன் தரித்திரம் குடிகொண்டு இருக்கிறது? ஏன் வறுமைகள் குடிகொண்டு இருக்கிறது? ஏன் ஒவ்வொரு காரியத்திலும் குறைவுபட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? ஏன் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும்
பற்றாக்குறை வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை மறந்து இருக்கலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வீடாகிய சபையை விட்டு நீங்கள் தூரம் போயிருக்கலாம். ஒருவேளை துன்மார்க்கத்தனமான அனுபவத்திலே உங்கள் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கலாம். அனுபவம் யாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில குறைவுதான் உண்டாகும். இன்னும் ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது அங்கே வசனம் அழகாக சொல்லுகிறது. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைக்கிறீர்கள், ஆனால் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறீர்கள், ஆனால் அந்த கூலி பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கவனித்தீர்களா? ஸ்தோத்திரம். ஒரு திருப்தியற்ற ஒரு அனுபவம், ஒரு குறைவு நிறைந்த ஒரு வாழ்க்கை. காரணம் என்னவென்று தொடர்ந்துள்ள பகுதிகளிலே ஆண்டவர் சொல்ல கவனியுங்கள். உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள். இது நிமித்தம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில குறை? ஏன் இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள குறைவு, பற்றாக்குறை? ஸ்தோத்திரம். ஷார்டேஜ். ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திலும் ஷார்டேஜ். தேவனுடைய ஆலயத்தை மறந்து விட்ட அனுபவம், தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கழிந்து விட்டது. 17 வாரங்கள் கிட்டத்தட்ட ஆலயத்தின் பக்கமே எட்டி போகாத, எட்டி பார்க்காத, காலடிப்படாத ஒரு அனுபவம் அநேக தேவனுடைய குடும்பங்களுக்குள்ளாக இன்றைக்கு வந்துவிட்டது. நிர்பந்தம். அநேகர் தாங்கள் ஆராதித்து வந்த ஆலயத்தின் காரியத்தை முற்றிலும் மறந்து போய்விட்ட அனுபவம். அதைத்தான் ஆண்டவர் சொல்ல, என் ஆலயம் பாழாய் கிடக்குது அப்படின்னு சொன்னா, ஆலயம் இடிக்கப்படலை, ஆலயம் கெட்டு போகல, பாழாய் கிடக்கிறது என்று சொன்னால் ஆலயத்தின் காரியத்தை நீ கவனிக்காமல், நீ உன்னை குறித்தும் உன் குடும்பத்தை குறித்தும் உன் காரியத்தை குறித்துமே கரிசனை உள்ள ஒரு நபராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஸ்தோத்திரம். உன்னை ரட்சிப்பின் பாதையிலே நடத்தின ஆலயத்தை நீ மறந்து விட்டாயே. ரட்சிப்பின் பாதையிலே நடத்துவதற்கு காரணமாயிருந்த உன் போதகரை மறந்து விட்டாயே. உன் சபையின் காரியத்தை நீ மறந்து விட்டாயே. எத்தனை நன்மைகளை அந்த சபையில நீ கடந்து வந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாய். அந்த தேவ சமூகமாகிய சபைக்குள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று முறையிட்ட பொழுது, உன்னோடு இணைந்து உன்னுடைய காரியத்திற்காக போராடி ஜெபித்த போதகரையும் ஆலயத்தை நீ மறந்து விட்டாயே. எத்தனை குடும்பத்தார் வாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு நாளாகிலும் போதகரிடத்துல போன் பண்ணி, பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, குடும்பம் எப்படி இருக்குது விசாரித்துங்க. எத்தனை குடும்பத்தார் ஆலயத்தின் காரியத்திற்கென்று ஸ்தோத்திரம் உங்கள் கைகளை திறந்து கொடுத்தீர்கள். எத்தனை குடும்பத்தார் நெருக்கடியான காலகட்டம் தான், இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் வசனம் மாறவில்லையே, கிடைப்பதில் உண்மை உள்ள மனதோடு கூட எத்தனை குடும்பத்தார் காணிக்கைகளை, தசம பாகங்களை ஆலயத்திலே போதகரிடத்திலே கொண்டு கொடுத்தீர்கள். யோசித்து பாருங்கள். எங்களுக்கே கஷ்டம், சாப்பிடாம இல்லையே, உடுத்தாம இல்லையே, மற்ற காரியங்கள் எல்லாம் நன்றாகத்தானே ஓடிக்கொண்டிருக்கிறது, சென்று கொண்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் பணம் இருக்கிறது. காணிக்கை கொடுப்பதற்கும் தசம பாகம் கொடுப்பதற்கும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா, வசனம் சொல்லுது, நீ புத்தலான பயில தான் போடுவேன், உனக்கு ஒரு நாள் நிறைவு உண்டாகாது, உனக்கு குறைவுதான். இருப்பதில் உண்மையாய் கொடுக்கிறவனை கர்த்தர் நிறைவுள்ளவனாய் மாற்றுவார். அதிகம் இருக்கும் பொழுது அதிகம் கொடுத்தார். இப்பொழுது காலத்தின் கட்டாயம், குறைந்த அளவு தான் நம் கரத்திலே கொடுக்கிறது. குறைந்த அளவு கிடைத்தால் நீ ஆலயத்தை கவனிக்க வேண்டாம் என்றோ, ஊழியரை பராமரிக்க வேண்டாம் என்றோ ஆண்டவர் ஒரு இடத்திலும் எழுதி வைக்கவில்லை. வசனத்தில் அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனைத்தான் நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். குறைவோ நிறைவோ வசனத்தின்படி உன் வாழ்க்கையை நீ சீரமைத்துக் கொள்ள ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார், குடும்பத்துக்குள்ள நிறைவு உண்டாகும். இல்லைன்னு சொன்னா வசனத்தில் ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. ஏன் குறைவு? ஆலயத்தையும்
ஆலயத்தின் காரியங்களையும் ஸ்தோத்திரம் உனக்கென்று ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனாகிய போதகரையும் நீ பராமரியாமல் கவனியாமல் விட்டுவிட்டபடினால்தான் கர்த்தர் இந்த நிலைமையில தள்ளி இருக்கிறார் என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார். ஸ்தோத்திர வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, நான் நிலத்தின் மேலும் மலையின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியின் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன். அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற குறைவு, ஸ்தோத்திரம், பஞ்சம், தரித்திரம் மாறணும்னு சொன்னா ஆவியானவர் பிரத்யட்சமாய் உங்களோடு பேசுகிறார். ஓடோடி போங்கள் ஆலயத்திற்கு. சபை கூடிதான் ஆராதிப்பதற்கு இந்த நாட்களை தடையை ஒழிய நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆலயத்தில் வந்து ஜெபிப்பதற்கு தடை இல்லை. தேவ சமூகத்தில் உங்கள் கால்கள் பாதங்கள் படட்டும். தேவ சமூகத்தில் உங்கள் முழங்கால்கள் முடங்கட்டும். தேவ சமூகத்தில் உங்கள் கண்ணீர் வடியட்டும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளில் உண்மை உள்ளவர்களாய் ஆலயத்தின் காரியத்தை கவனிப்பதற்கென்று தாராளமாய் கொடுங்கள். உங்களுடைய ஊழியக்காரனை பராமரியுங்கள். கர்த்தர் இப்பொழுது இருக்கிற எல்லா குறைவையும் நிறைவாய் மாற்றுவார். தகப்பன் வீட்டை மறந்து விடாதீர்கள். தகப்பனை மறந்து விடாதீர்கள். தகப்பனை விட்டு தூரம் போய் துன்மார்க்கத்தனமாய் ஜீவிதத்தை மாற்றி அமைத்து விடாதீர்கள். தரித்திரமும் குறைவும் வந்துவிடும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். உன் கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது அங்கே சமாதானத்திற்கும் குறைவு இருக்காது, எந்த காரியத்திற்கும் குறைவு இருக்காது, எல்லாமே நிறைவாய் இருக்கும். 3 காரியம். இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தரிடத்தில் திரும்பி வாங்க. இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தகப்பன் வீட்டை மறந்து தூரம் போன அனுபவத்தில் இருந்து மீண்டு வாருங்கள். கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சர்வவல்லமையுள்ள பிதாவே, இந்த நாட்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை ஆவியானவர்களோடு கூட தந்தீரப்பா. கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பா, இந்த காலகட்டத்திற்கு தேவையான வார்த்தைகளை கேட்பதற்கு காதுள்ளவர்கள் கேட்டு, ஸ்தோத்திரம், மனதை உமக்கு நேராக திருப்பி உமக்கு நேராய் திரும்பி வந்து எல்லா குறைகளும் மாறி நிறைவுள்ளவர்களாய் வாழ உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படியே கர்த்தர் ஆளுகை செய்யவும் குடும்பங்களிலே நிறைவு உண்டாகும் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை இன்னும் அதிகமாய் பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு நேராய் திரும்புங்கள். நிறைவுள்ள வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.